ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நான் அத்தவும் பேஜோவும் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் செஞ்சு காட்டினேன். இப்போ அதுக்கு பெஸ்ட்டு சைடிஷான மசாலா முட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா பேருக்கு ஃப்ரைடு அத்தோ ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபியுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மசாலா முட்டை செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் உப்பு தண்ணி, அப்புறம் ஃப்ரைடு ஆனியன், அப்புறம் புளித்தண்ணி, அப்புறம் பூண்டு எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டாக கீறிக்கோங்க. கீறிட்டு அதில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண ஆனியனை உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ண பூண்டு எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பேஜோ வச்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாயில்டு எக்கு பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரைடு அத்தோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாகவே கேபேஜும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணணும். ரொம்ப குக் ஆகக்கூடாது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு குக் ஆகி வந்தாலே போதும். அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ மசால் பொடிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதோட அந்த பொடியோட வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், கேபேஜ், இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா, அந்த நூடுல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் இந்த திருப்பி விடும்போதே அந்த நூடுல்ஸ் எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க. அந்தளவுக்கு நல்லா தோசைக்கல்ல ஃப்ரை ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு இப்போ நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு சேர்க்குறதுக்கு இந்த ஊடால் கொஞ்சமாக கேப் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எத்தனை எக்கு வேணுமோ அதை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த முட்டையை மட்டும் லைட்டாக கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூடுல்ஸை இந்த முட்டையில் இழுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இந்த முட்டை நல்லா குக் ஆகணும். அது மாதிரி இந்த நூடுல்ஸில் எல்லாம் அந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். இது தோசைக்கல்ல பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இதை மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிரும். பாருங்கள், முட்டை நல்லா குக் ஆகிட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே ஃப்ரைடு அத்தோ சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையில் இந்த பர்மா ரெசிபி ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.